துணிச்சலான குட்டி மற்றும் புத்திசாலி ஆந்தை. அடர்ந்த காட்டின் மையப்பகுதியில் லியோ என்ற சிங்கக்குட்டி தனது பெருமையுடன் வாழ்ந்து வந்தது. ஒருநாள் லியோ வீட்டை விட்டு வெகு தொலைவில் சென்று தன்னை தொலைத்துவிட்டது. இரவு வரும்போது பீதி ஏற்பட்டது. லியோவால் திரும்பிச் செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. காட்டின் மிக உயரமான மரத்தில் ஆலிவர் என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை வாழ்ந்து வந்தது. லியோ வீடு திரும்ப வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது. வழிகாட்டுதலுக்காக ஆலிவரை அணுகியது. ஆலிவர் தனது புத்திசாலித்தனத்தை பகிர்ந்து கொண்டது. லியோவின் உள்ளுணர்வை நம்பும்படியும் காட்டின் சப்தங்களை கேட்டு திரும்பும் வழியை கண்டறியும்படியும் அறிவுறுத்தியது. ஆந்தையின் ஆலோசனையை பின்பற்றி சலசலக்கும் இலைகள், விலங்குகளின் தொலைதூர அழைப்புகள் மற்றும் காற்றின் மென்மையான கிசுகிசுப்புகளுக்கு கவனம் செலுத்தி மெதுவாக அது பழக்கமான அடையாளங்களை அடையாளம் கண்டு கொண்டது. மேலும் காட்டின் சிம்பொனியால் வழிநடத்தப்பட்டு கவலையாக இருந்த தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைந்தது. இக்கதையின் நீதி தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனமான ஆலோசனையை கேட்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். குழந்தைகள் தைரியத்தின் முக்கியத்துவத்தையும் நிச்சயமற்ற காலங்களில் இயற்கையும் புத்திசாலித்தனமான வழிகாட்டிகளும் வழங்கக்கூடிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.